போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தலைவர் எங்களுடைய தாத்தா காமராஜர் அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு என்று தமிழ்மறை. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்கை நன்றே பிச்சை வீணும் கற்கை நன்றே என்கிறார் அவைப்பு. எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்பது தமிழ் மொழியில் இருக்கிற தலை சிறந்த என் மண்ணின் மக்களுக்கு எழுத்தறிவித்த இறைவனாக இருக்கக்கூடிய ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஊழல் லஞ்சமற்ற இந்த மது சாதி மத மோதல்கள் இவை ஏதுமற்ற ஒரு தூய ஆட்சியை தந்த பெருந்தகை. எண்ணற்ற ஏரிகள் குளங்கள் அணைகளை கட்டி நீர்வளத்தை பெருக்க நீர் மேலாண்மை வல்லுநர். 14,000 பள்ளிக்கூடங்களுக்கு மேலே திறந்து எல்லோரையும் படிக்க வைத்த ஏந்தல். எண்ணற்ற தொழிற்சாலைகளை கொண்டு வந்து படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி நாட்டு மக்களிடையே நிலை வந்த வறுமை ஏழ்மையை போக்கிய பெருமகனார். சொல்லிக்கொண்டே போகலாம், எண்ணற்ற பெருமைகள். இப்படி ஒரு தலைவன் இந்த நிலத்தில் பிறந்தார், வாழ்ந்தார் என்று இன்றைய தலைமுறை நம்ப மறுக்கிற அளவிற்கு வாழ்ந்து மறைந்த ஒரு மகத்தான தலைவர். 9 ஆண்டுகளுக்கு குறைவில்லாது இந்த நாட்டின் விடுதலைக்கு சிறையில் இருந்தவர். 60 ஆண்டுகள் ஆட்சி செய்து இவர்கள் சாதித்த சாதனைகளை எல்லாம் 9 ஆண்டுகளில் சாதித்து முடித்த ஆகப்பெரும் சாதனையாளர் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். எவ்வளவு உள்ள தூய்மையோடு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நேர்மையான் என்று உழைத்தாரோ, அரும்பாடு ஆற்றினாரோ, அதை போல ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான ஒரு எளிய நிர்வாக அவர் வழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் நாங்கள் இந்த நிலத்தில் கொடுப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம். இன்னுயிர் இந்த மாவீரர் அனைவருக்கும் வீர வணக்கம் 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 வீர வணக்கம். மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயும் இழிவாக வாழும் உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். நாம் தமிழர். புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். எழுத்தறிவித்த இறைவனுக்கு எங்கள் பாட்டன் காமராஜருக்கு புகழ் வணக்கம் 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 புகழ் வணக்கம். பெருந்தலைவர் காமராஜருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் செலுத்துகின்றோம். நாம் தமிழர் செலுத்துகின்றோம். புகழ் வணக்கம் செலுத்துகின்றோம். சீமான் தம்பிகள் செலுத்துகின்றோம். புகழ் வணக்கம் செலுத்துகின்றோம். பிரபாகரன் பிள்ளைகள் செலுத்துகின்றோம். புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். பெருந்தலைவர் காமராஜருக்கு எங்கள் பாட்டன் காமராஜருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். நாம் தமிழர். நாம் தமிழர். நாம் தமிழர். நாம் தமிழர். நாம் தமிழர். நாம் தமிழர்.
100 ஆண்டுகளுக்கு நினைவு கூறப்படுகிறார்கள். அந்த வகையிலே தமிழ்நாட்டிலே எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்தாலும் கூட காமராசர் மட்டும்தான் கல்வி கண் திறந்தவர் என்று போற்றப்படுகிறார். அவர் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்து, அரசு பள்ளிகளை திறந்து ஏழை எளிய மக்கள் கல்வி பெறுவதற்கு அவரால் தான் வழி பிறந்தது. அது மட்டுமல்ல, ஒரு சத்துணவு திட்டம் கொண்டு வந்ததன் மூலமும் பள்ளிக்கு மாணவர்களின் வருகையை அதிகரித்தார். அதற்கு முன்னால் உணவுக்கு வழி இல்லாததால் வேலை செய்துதான் குழந்தைகள் சாப்பிட வேண்டும் என்கிற நிலைமையில் பல்வேறு கிராமப்புறத்தின் ஏழை எளிய பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதில்லை. மதிய உணவு திட்டத்திற்கு பிறகுதான் அவர்கள் பள்ளிக்கு அனுப்பினார்கள். அந்த பள்ளிகளிலே படித்தவர்கள் தான் இன்றைக்கு பல்வேறு கல்வி தகுதியை அதிகரித்து பல்வேறு நிலைகளிலே விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர் அந்த செயலின் மூலம் பெருமை பெறுகிறார். ஒரு சிலருக்கு இந்த நாடு முழுக்க சிலைகள் இருக்கின்றன. இவருக்கு சிலைகளை அரிதாகத்தான் காண்கிறோம். இருந்தாலும் மக்கள் மனத்திலே வாழ்கிறார். அவர்கள் சிலைகளிலே வாழ்கிறார்கள். மக்கள் மனத்திலே வாழ்வதுதான் ஒரு தலைவருக்கு பெருமை. அது அவருடைய செயலால் தான் நிகழ்ந்தது. அந்த வகையிலே இந்த தமிழ்நாட்டின், தமிழ் இனத்தின் கல்வி நிலை இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்றால் அதற்கு காரணமான ஐயா எழுத்தறிவித்த இறைவன் பெருந்தலைவர் காமராசர் அவருடைய நினைவை நாம் இந்த நாளிலே நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போற்றுகிறோம். நன்றி.